இன்றைக்கி இதை நம்ம ஜூஸுன்னு சொல்லி அவரை ப்ராங்க் பண்ண போகிறோம். ஆக்சுவலி என்னென்னா, நம்ம மாதுளம்பழம் ஜூஸை போட்டு குடித்தாச்சு. இது வந்து அதோட வேஸ்ட்டு. இதை டம்ளரில் ஊற்றி கொண்டு போய் கொடுத்து அவர் ஜூஸுன்னு குடிக்க வைக்க போகிறோம். வேஸ்ட்டாக இருக்கிறதுனால அந்த தண்ணி இறங்க மாட்டேங்குது. இவ்வளோ தான் என்னால் ஃபில்டர் பண்ண முடிஞ்சது. இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். இதில் கொஞ்சம் சுகரை போட்டுப்போம் டேஸ்ட்டுக்கு. கலக்கிறதுக்கு ஸ்பூனை காணோம். இந்த பொரிக்கிட்ட இருக்க அரைச்சி கலக்கிறோம். கலக் ரெடி ஜூஸ் போட்டாச்சு. கொண்டு போய் கொடுத்துடலாமா மாமா? இந்தாங்க உங்களுக்கு ஸ்பெஷலாக மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு குடிங்க. இதை நான் அப்படியே மாதுளம்பழம் ஜூஸ் செய்வது எப்படின்னு யூடியூப்பில் போட போகிறேன். நாங்கள் குடிச்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எடுத்துட்டேன். டேஸ்ட் உங்களோட ரிவ்யூ சொன்னால் நல்லாயிருக்கும் மக்களுக்கு. மாதுளம்பழம் ஜூஸ் தான் சாமி, குடிங்க, நம்பி குடிங்க. இப்போ இது யார் க்ளீன் பண்ண? ஒரு டேஸ்ட்டுமே இல்லை. மாதுளம்பழம் ஜூஸாக இருந்தால் தானே டேஸ்ட் இருக்கும். அது கழிவு தண்ணி கொண்டாந்து குடிக்க நீங்களும் மடக்குன்னு குடிக்கீங்க. சாய் இந்தாங்க, கடுப்பும் மூஞ்ச ஊத்திடுவேன். தாங்க வச்சுக்கோங்க, பரவாயில்ல குடிச்சுங்க. கடுப்பை தாரு, ஏற்கனவே மனசன் டென்ஷன்ல இருக்கீங்க. எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க நீங்க? நானும் நம்பி உன்னை நம்பி இந்த சரி ஜூஸ் போட்டு வந்திருக்கான்ட்டு வெயிலுக்கு குடிப்பான்னு பார்த்தா நீ குடிங்க. அதில் எல்லா ப்ரோட்டீன் எல்லா விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு. எது கழுவி ஊற்றுன தண்ணி இந்த அப்படி? நன்றி, வேண்டாம்னா வாங்க, நான் மாட்டுக்கு ஊற்றிக்கிறேன்.